அன்புக்குரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நமது கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள 9 வகையான நோன்பு காலங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு நோன்பு காலம்தான். அதுவும் விபூதி புதனில் துவங்கி ஈஸ்டர் வரை உள்ள நோன்பு காலம். இது 9 வகையான நோன்பு காலம். இதற்கு விடை தேடுவதற்கு முன்பாக நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இந்த கத்தோலிக்க திருச்சபை என்று சொல்லும் பொழுது ஒரே ஒரு திருச்சபை தானா என்று கேட்டால், நிச்சயமாக கத்தோலிக்க திரு அவை என்பது உலகளாவிய ஒரே ஒரு திருச்சபை. ஆனால் இந்த ஒரே திருச்சபைக்குள்ளால் 24 சுயாட்சியுடைய தனி திருச்சபைகள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் நம்முடைய லத்தீன் அல்லது ரோமன் கத்தோலிக்க திரு அவை. அது தவிர்த்து 23 கிழக்கு கத்தோலிக்க திருச்சபை, ஆர்த்தடாக்ஸ், ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ் என்று சொல்வார்கள், 23 கிழக்கு ஆர்த்தடாக்ஸ் திரு அவைகள் இருக்கின்றது. இதெல்லாம் சேர்த்துதான் நாம ஒரே கத்தோலிக்க திரு அவை என்று சொல்கின்றோம். நான் சொல்லக்கூடிய இந்த 9 நோன்பு முறைகளும் இந்த 24 திரு அவைகளிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பழக்க வழக்கங்களை தான் நான் கூறுகின்றேன். முதலாவதாக பெரிய நோன்பு, அதாவது சாம்பல் புதனில் துவங்கி ஈஸ்டர் வரை உள்ள நாட்களில் நாம் கடைபிடிப்பது. இது உலகளாவிய அனைத்து கத்தோலிக்க திரு அவையிலும் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நோன்பில் நாம் உணவுகளை தவிர்க்கின்றோம். ஜெபம், தவம், தானம் என்ற 3 முக்கிய அம்சங்களை கடைபிடிக்கின்றோம். இவ்வாறு இந்த நோன்பை நாம் 40 நாள் கடைபிடிக்கின்றோம். இரண்டாவது நோன்பு காலம் திருவருகை கால நோன்பு. இது 4 வாரங்கள் இருக்கும். முற்காலங்களில் மிக கடுமையான நோன்பு முறைகள் கடைபிடிக்கப்பட்டது. இறைச்சி இல்லை, பால் உணவுகள் இல்லை, முட்டை இல்லை என்று மிக கடுமையான பழக்க வழக்கங்கள் அந்த நேரத்தில் இருந்தது. ஆனால் இப்பொழுது நாம் இதை கடவுளுடைய பிறப்புக்கு தயாரிப்பின் காலமாக நாம் இதை மாற்றியிருப்பதால் லத்தீன் கத்தோலிக்க திரு அவையில் இது கண்டிப்பாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டம் நமக்கு இல்லை. எனவே நம்மில் பலரும் இதை கடைபிடிப்பதும் இல்லை. இது இரண்டாவது நோன்பு காலம். மூன்றாவது புனித மிக்கேல் அதிதருக்கான நோன்பு காலம். இது ஆகஸ்ட் 15 முதல் செப்டம்பர் 29 வரை ஏறக்குறைய 40 நாட்கள் இது கடைபிடிக்கப்பட்டு வந்தது. இதற்கு மிக முக்கியமான காரணகர்த்தா யார் என்றால் புனித அசிசியாரும் அவருடைய வழிவந்தவர்களும் இந்த நோன்பு முறையை மிக முக்கியமாக கடைபிடித்தவர்கள் ஆவார்கள். மேலும் புனித அசிசியார் இந்த நோன்பில் இருக்கும் பொழுதுதான் இயேசுவின் 5 திருக்காயங்களை பெற்றிருக்கின்றார். இந்த 40 நாட்களும் இவர்கள் ஆன்மீக போராட்டத்தில் விழிப்புணர்வுக்காக நோன்பிருந்து ஜெபிக்கின்றார்கள். நான்காவதாக பிறப்பு நோன்பு. இது டிசம்பர் மாதம் 15 முதல் டிசம்பர் மாதம் 24 வரை உள்ள நாட்களில் இந்த நோன்பானது கடைபிடிக்கப்படுகிறது. குறிப்பாக கிழக்கு கத்தோலிக்க திருவையில் இது ஒரு கடினமான ஒரு நோன்பு. அனைத்தும் ஏறக்குறைய பால், முட்டை, இறைச்சி இவை அனைத்தையும், மீன் கூட இவர்கள் தவிர்த்து விடுவார்கள். இது ஒரு மிக கடினமான நோன்பு முறையாக கிழக்கு திரு அவையில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அடுத்ததாக திருத்தூதர் நோன்பு. இது பெந்தகோஸ்தே பெருவிழாவில் துவங்கி புனித பேதுரு பவுல் விழா வரை இது நீடிக்கின்றது. இது அப்போஸ்தலர்களுடைய சாட்சிய வாழ்வை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காகவும் அதை பற்றி தியானிப்பதற்காகவும் இந்த நோன்பானது கடைபிடிக்கப்படுகிறது. ஆறாவதாக மரியாவின் உறக்கம் நோன்பு, டோர்மிஷியன் ஃபாஸ்ட் என்று சொல்வார்கள். இது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நோன்பு எதற்காக கடைபிடிக்கிறார்கள் என்றால், அன்னை மரியாவுடைய கீழ்ப்படிதல், பணிவு, தியாகம் ஆகியவற்றை தியானிப்பதற்காக இந்த நோன்பானது கடைபிடிக்கப்படுகிறது. இது மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவிற்கான ஒரு தயாரிப்பு ஆதலால் கிழக்கு திருவையில் மிக கடினமான நோன்பு இதில் கடைபிடிக்கப்படுகிறது. ஏழாவதாக எம்பர் நோன்பு நாட்கள். இந்த நோன்பானது குருத்துவ அழைப்பிற்காகவும் பல்வேறு காலநிலைகள் சரியாக நமக்கு கிடைக்க இயற்கையை நமக்கு கடவுள் சரியான முறையில் தந்தருள வேண்டியுள்ள ஒரு நோன்பு முறையாகும். இது ஒரு கட்டாய நோன்பு முறை அல்ல, மாறாக விருப்பப்படும் பொழுது மக்கள் நோன்பிருந்து ஜெபிக்கின்ற ஒரு செயல்பாடாக நாம் இதை பார்க்கிறோம். ரொகேஷியன் நோன்பு நாட்கள். இந்த நோன்பு எதற்காக கடைபிடிக்கப்படுகிறது என்றால், இயற்கை, விவசாயம் பாதுகாக்கப்பட இயற்கையின் வழியாக கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக இந்த ஜெப நோன்பானது கடைபிடிக்கப்படுகிறது. இறுதியாக கருப்பு நோன்பு நாட்கள். இது இப்பொழுது பெரிதாக கடைபிடிக்கப்படுவதில்லை. இது பழமையான ஒரு நோன்பு முறை. இந்த முறையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு ஒரு முறை உணவு எடுத்துக் கொள்வார்கள். மேலும் இறைச்சி, முட்டை, பால், மது எதுவும் எடுத்துக் கொள்வதில்லை. இது ஆரம்ப கால திருச்சபையில் நடைமுறையில் இருந்த ஒரு பழக்கம். இப்பொழுது பெரிதாக கடைபிடிப்பதில்லை. ஆனாலும் சில நபர்கள் இதை இப்பொழுதும் கடைபிடிக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த அனைத்து வகையான நோன்பும் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடங்கள் 3. ஒன்றாவது, ஆன்மீக வளர்ச்சி தானாக வராது. இரண்டாவது, தவம் இல்லாமல் மாற்றம் வராது. மூன்றாவது, கடவுளுக்கான நாட்களுக்கு நாம் முன்தயாரிப்பு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியும். அன்புக்குரியவர்களே, இந்த நாளின் முடிவில் நம்முடைய 2வது நாள் சவாலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த 2வது நாள் சவால் என்னவென்றால், பசியால் வாடுகின்ற ஒரு மனிதருக்கு நீங்கள் ஒருவேளை உணவை நீங்கள் அளிக்க வேண்டும். ஒருவேளை வீட்டில் செய்த உணவாக இருக்கலாம், இல்லை என்றால்
கடையிலிருந்து வாங்கி நீங்கள் அதை கொடுக்கலாம். ஆனால் ஒருவருக்கு ஒரு வேளை உணவை நாளை பிற்பகல் 3 மணிக்கு முன்பாக நீங்கள் இதை செய்து தீர்க்க வேண்டும். இதை முடித்துவிட்டு கமெண்ட் செக்ஷனிலே நீங்கள் கடவுளுடைய அருளால் 2ஆம் நாள் சவால் நிறைவேற்றப்பட்டது என்று நீங்கள் பதிவிடவும். நன்றி.